ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அன்போடு சமைச்சு அருமையாக சாப்பிட்லாம் வாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, பிளாக் சால்ட், பெப்பர். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு கூட தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச சாட் ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா கூட மேலே வறுத்த வேர்க்கடலை சேர்த்து சாப்பிட்லாம்.